ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேம் நல்லா இருந்துச்சா? போன தடவை என்ன கேம் விளையாடணும்? போன வாரம் சத்தியம் கேட்டேன். போன மாசம் சூப்பர் சூப்பர். அந்த பாப்பாக்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்களா. நல்லா பாருங்க, கவனமா கேட்டா வசனங்கள் புரியும். சரிங்களா? நம்ம தூங்க தேவையில்லை. கொஞ்ச நேரம் தான், ½ hourல முடிஞ்சிடும். நடுவில் கேள்விகள் கேட்பேன். சரிங்களா? கேள்விகள் கேட்கலாம்ல? சரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையாலே பொன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையாலே பொன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே. உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பின்னாலே. உன் பாவம் உன்னை தொடர்ந்து. நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நல்லா பாருங்களேன், பைபிள சப்போஸ் நீங்க நான் சொன்ன வசனத்தை எடுக்கலன்னா எடுத்துங்க, வாசிக்கும் போது அதை கேட்டா போதும். ஏன்னா நீங்க எடுக்கும் போது வார்த்தையை விட்டுருவீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப என்ன வசனம் சொன்னாங்க? ஓகே, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அதே வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11, 12. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதுனால் உங்கள் தேவனின் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். சரியா? இந்த இடத்துல ஆண்டவர் தான் சொல்றாரு, பொய் சொல்லாதீங்க, பொய்யான இடக்கூடாது. நம்ம பொய் சொல்லும் போது, பொய்யான இடும் போது என்ன பண்றோமா? தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குறோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன போட்டுருக்குன்னா, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 16, 17. 6 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார். 7 2 மட்டும் வாசிங்க. அவையாவன வேட்டுமையான கண் போயிடும். போதுங்க. சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு கேட்ட வசனத்துல நம்ம எதை மட்டும் வாசிச்சிருந்தோம்? ஃபுல்லா பொய் தான். சரிங்களா? ஓகே. நம்மளோட லைஃப்ல யாருமே பொய் சொல்லாம இருந்திருக்க மாட்டோம். கரெக்டுங்களா? ஒரு சிலரோட வாழ்க்கை பொய்யை பேஸ் பண்ணி தான் போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? உண்மையா இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு பொய்யை சொல்லியிருப்பாங்க. போக 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 அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு 1000 பொய் அப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டா இல்லையா? போயிட்டு இருக்கோம். சரி, நெக்ஸ்ட் அவங்க பொய் சொல்லணும்னா அவங்க வாழ்க்கை வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆகாது. கரெக்டுங்களா? இப்போ ஃபுல்லாவே பொய் சொல்லி வாழ்ந்துட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க பொய் சொல்லாம வாழ முடியாது. அப்படி பொய் சொல்லலாம் அவங்க வரைவாங்க, மாட்டிப்பாங்க. கரெக்டா? எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன்னா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம். ஒரு கல்யாணம், அதாவது ஒரு பொய் சொன்னாலே குடும்பம் சீரழிஞ்சு போயிடும். உண்மையா இல்லையா? ஒரு பொய் சொன்னாலே ஃபேமிலி இதாயிடும். இதை பேர் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்றாங்க. இன்னொரு இப்போ பிராக்டிகலா ஐயாவுக்கு தெரியும், மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல ஃபுல்லா என்னவா இருக்குயா? ஃபுல்லா பொய்யே தான் இருக்கும். என் ப்ராடக்ட் நல்லா இருக்காது, இருந்தாலும் இது சூப்பரா இருக்குங்க, அதை விட சூப்பரா இருக்கும், இதை விட சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங்ல இப்ப இருக்கிற கடையெல்லாம் பாத்தீங்களா? கடையில வந்து இந்த பொருள் வந்து நிறைய பொய் சொல்லி தான் விற்கிறாங்க. இந்த பொருள்ல வந்து உப்பு இருக்கு, இதுல வந்து அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதுல உப்பு இருக்காது. அதுல 1% உப்பு இருக்காது. நீங்க இன்டர்நெட்ல பாருங்க. சரிங்களா? அப்போ எல்லாமே இதை பொய்யை பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ நம்மள யாருமே பொய் சொல்லாம இருந்தது இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஏன் பொய் சொல்லக்கூடாது, பொய்யா வேண்டக்கூடாது, பிறகு பிறகு பொய் சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கணும். பொய் சொல்லாம நல்ல நம்மளால நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லதுக்கு பொய் சொல்லலாம், நல்லதுக்கு இது யார் பைபிள் எங்காவது போட்டிருக்கா நல்லதுக்கு பொய் சொல்லலாம்னு சொல்லிட்டு? அவன் ஏதாவது பிரார்த்தனை பண்ணிருப்பான், அதை மறைக்கிறதுக்கு தான் நம்ம பொய் சொல்லுவோம். பொய் எதுக்குன்னா பாவத்தை மறைப்பதற்கு தான் பொய். கரெக்டா?
பாவத்தை மறைக்கிறதுக்கு தான் பொய். அல்லேலூயா. அப்ப ஏன் ஆண்டவர் வந்து பொய் சொல்லாம இருன்னு சொல்லிட்டு நம்மளை எச்சரிக்கணும்? முதலாவது நம்ம பார்த்துக்கணும், நம்ம ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்னா சத்தியம் உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிப்பட்டவர்னா யோவானின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. நானே வாசிக்கணுமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். நல்லா கேட்டுங்க. சத்தியம். சத்தியம்னா 100% உண்மை. உண்மைக்கு அடுத்த பேர் தான் சத்தியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா? சத்தியம் உள்ள தேவனா இருக்கிறார். என்னாமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய தேவனாகிய கர்த்தரிடத்துல பொய் இருக்கா? பொய் இல்ல. ஹல்லேலூயா. தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருத்தர் எபிரேயர் 6:18 இருக்குங்க. தீத்து 1:3 ஒருத்தர் வாசிங்க. முச்சிலமா 1:3 பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி வாசிங்க. அல்லேலூயா. இதெல்லாம் ஒண்ணே பாத்தீங்கன்னா பொய் உரையாத நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா? எபிரேயரின் புஸ்தகம் 6:18 நமக்கு முன் வைக்கப்பட்ட நிறைந்த ஆறுதல் உண்டாக்கும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். இப்ப நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பொய்யுரையாத தேவன், பொய் சொல்லாத தேவன், சத்தியம் உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இப்போ பொய் சொல்லக்கூடாது. பொய் வந்து அப்போ ஒரு துளி பர்சன்டேஜ் கூட தேவனால உண்டாகல. கரெக்டா? தேவனிடத்துல இருந்து பொய் வந்திருக்காரு. கரெக்டா? இதுவரையும் புரியுதா? பொய் வந்து தேவனிடத்துல துளி இருந்திருக்காரு. அப்போ பொய் இது எப்படி வந்திருக்கும்? அப்ப யாரோ ஒருத்தரால பொய் வந்திருக்கு. கரெக்ட் தானே? யாரோ ஒருத்தர் வந்தாங்க. பாத்தீங்களாமா? யோவானின் புஸ்தகம் 8:44 நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய சிஸ்டர் மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனும் இருக்கிறான். சத்தியம் உண்மை அவன்கிட்ட இல்லாதபடியால் அவன் உண்மையிலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அல்லேலூயா. இப்ப பொய் எங்க வந்துச்சு நமக்கு தெரிஞ்சுச்சா? பிசாசு. அந்த பொய்க்கு ஃபாதர் யாரு? சாத்தான் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம பொய் சொல்லும் போதெல்லாம் யாரை பிரைஸ் பண்றோம்? சூப்பர். கரெக்டா சொல்றோம். யாரும் பொய் சொல்லாமலாம் இருந்திருக்க மாட்டான். கரெக்டா? டக்குன்னு யாராவது தம்பி சாப்பிட்டா பண்ணா சாப்பிடணும், ஆனா சாப்பிட்டு மாட்டான். அது நம்ம நேச்சுரலா சொல்றதுதான். அல்லேலூயா. நீங்க எல்லாம் பொய் சொல்லாத நல்ல பசங்க. அல்லேலூயா. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்ம வந்து சத்தியத்துக்குள்ள வந்து இனிமேல் பொய் சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ பொய் எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. இந்த பொய்யினால தங்களை கெடுத்து கொண்டவர்கள் வேதத்தின் அடிப்படையில பார்க்கலாமா? இந்த பொய்யினால வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 6 வரை. நான் வாசிக்கிறேன் கேளுங்க. உண்டாக்கின பார்க்கிலும் சர்ப்பமானது ஸ்திரீயை நோக்கி தோட்டத்தில் உள்ள
ஓகே சிஸ்டர், இப்ப பாருங்க இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஆதி வந்து நடந்தது. உங்களுக்கு நான் கொஞ்சம் கதை மாதிரி சொல்றேன். சாத்தான் வந்து ஏவாள் கிட்ட போயிட்டு தேவன் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கனியெல்லாம் புசிக்க வேணாம்னு தேவன் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏவாள் கிட்ட கேக்குது. அதுக்கு ஏவாள் என்ன சொல்றாங்க, ஆமா தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் சாப்பிடலாம், ஆனா நடுவுல இருக்கிற நன்மை தீமை அறியத்துக்கு கனியை மட்டும் விஷயத்துக்கு கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது, நீங்க சாப்பிட்டா என்ன பண்ணிட்டு செத்துருவீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ சாத்தான் போய் சொல்லுங்க, நீங்கள் சாவதில்லை. நல்லா கேட்டுங்க, என்னது நீங்கள் சாவதில்லை. அறகுறையா நம்புறது எவ்வளவு ஆபத்துன்னு தெரியுமா? அதே மாதிரி அறகுறையான பொய்யும் அறகுறையான உண்மையும் ஆபத்து தான். ஹல்லேலூயா. அப்ப அந்த சாத்தான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பார்கள் என்று தேவன் அறிவார் என்றது. இப்ப இந்த இடத்துல ஏவாள் கிட்ட என்ன பொய் சொல்றது? பொய் சொல்றது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? சாக மாட்டீங்கப்பா, உங்க கண்ணெல்லாம் திறக்கப்பட்டுருப்பா, நீங்க நன்மை தீமை அறிஞ்சு தேவனை போல தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆசையை காட்டி ஏமாத்துது. ஏவாள் விழுந்துட்டாங்களா? அந்த கேள்வி டக்குன்னு கேள்வி கேட்டா நீங்க கொலாப்ஸ் ஆகக்கூடாது, விழுந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ ஏவாள் விழுந்ததுனால என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் பாவம் வந்தது, மனுஷனுக்கு மரணம்னு ஒண்ணு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ரட்சிப்பு, எப்பேற்பட்ட காரியத்தை கொடுக்கணும்னு கர்த்தர் ஆதாம் ஏவாளை உண்டாக்குறாரு. இந்த சாத்தான் என்ன பண்ணா? சின்ன பொய் தான். பணி சாமாடப்பா, தேவனை போல இருப்ப, அப்படி இருப்ப இப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வார்த்தை கூட்டி பொய் சொல்லி என்ன பண்ணுச்சு? அவங்களுடைய பிளான் அவன் சக்சஸ் பண்ணிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒருத்தர் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் யார சொன்ன? சத்தமா சொல்லுங்களேன். ஏவாள். ஏவாள் யாரு? சூப்பர். ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? தம்பி டேப் வச்சு நோண்டிட்டு இருக்காதா? ஓகே, சாரி சாரி சாரி. சரி, அப்புறம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 25, 26. இதை நான் சொல்லும் போது வாசிங்க. இதுல ஒருத்தரை காட்டுறேன், சரிங்களா? கேஆசின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார்? எலியாவுடைய அசிஸ்டண்டா எலிசாவுடைய அசிஸ்டண்டா? கரெக்டா சொல்லுங்க. கேர்ள்ஸ் சொல்லுங்க, கேர்ள்ஸ் சொல்லுங்க. எலியாவா எலிசாவா? கேர்ள்ஸ் சொல்லுங்க. இங்க கேட்டுக்கிட்டு எலிசாவுடைய அசிஸ்டன்ட். ஓகே, ஒரு காலம் இந்த கதை மாதிரி சொல்றாங்க, நல்லா கேட்டுங்க தம்பி, கவனிக்கிறா. இந்த கதை மாதிரி சொல்றேன், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அதனால சொல்றேன். சீரியால இருக்கிற ஒரு ராஜாவுக்கு குஷ்டம் வந்துச்சு. அந்த குஷ்டத்தை போகணும்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசியாக எலிசா கிட்ட வராரு. எலிசா கிட்ட வந்த உடனே இந்த போய் ஒரு குளத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணி சரியானு சொல்றாரு. அவர் ஸ்நானம் பண்ணிட்டாரு, சரியாயிடுச்சு, குஷ்டம் ரொம்ப சரியாயிடுச்சு. சோ அப்போ எலிசா என்கிற தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? அவரு கிஃப்ட், நிறைய கிஃப்ட் தராரு. அப்ப எலிசா என்ன சொல்லிடுறாரு, எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வேணாம், அது நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. எலிசாவுடைய அசிஸ்டன்ட் யாரு? கேஆசி. இப்ப கேஆசி வந்து அந்த கிஃப்ட் மேல ரொம்ப கொஞ்சம் ஆசை. அதனால என்ன பண்ணாரு, இவரு அந்த சீரியா நாட்டு ராஜா போயிடுறாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, பின்னாடியே ஓடி போயிட்டு இது மாதிரி தீர்க்கதரிசி புத்திரர் வந்திருக்காங்க, வாலிபர்கள் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும், ட்ரெஸ் இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லும் போது அவர் வந்து ட்ரெஸ் அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு கூட ஆளே அனுப்பி கேஆசியுடைய வீட்டுல வச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப கேஆசி எங்க வழக்கம் போல வந்து நிக்கிறாரு, எலிசாவ இடத்துல வந்து நிக்கிறாரு. இப்ப வாசிங்க அந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25, 26. பின்பு அவன் உள்ளே போய் தன்னுடைய எஜமானுக்கு முன்பாக போய் நின்றான். கேயாசியே, எங்கிருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு இவர் என்ன சொல்லிட்டாரு, இவரு உமது அடியான் எங்கும் போல, உமது அடியான் எங்கும் போலன்னு சொல்லிட்டு அது வாசிங்க வாசிங்க. அப்பொழுது அவன் இவனை பார்த்து இல்லையோ செல்லவில்லையா, பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் இது காலமா? நல்லா பாருங்க, தீர்க்கதரிசியாக எலிசாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சா தெரியலையா? தெரிஞ்சிச்சா தெரியலையா? தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி தெரியாதரமா போயிட்டு வந்தேன், நான் மனுஷன் சொன்னா ஒருவேளை மனுஷுக்கு வர மனுஷிக்க மாட்டா, கண்டிப்பா மனுஷிருப்பேன். நான் எங்க உங்க அடியான் எங்கேயும் போல, இங்கதான் இருந்தேன்.
என்ன சொல்லிட்டாரு? பொய் சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் அவருக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சது தெரியுமா? அவருக்கும் அவர் சந்ததியில பின்வர எல்லாருக்கும் குஷ்டரோகம் கிடைச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னது சின்ன பொய் தான், ரொம்ப பெருசா இல்ல. என்ன சொன்னாரு? சின்ன பொய். அவங்க லைஃப், அவனோட ஜெனரேஷன் ஃபுல்லா என்ன வச்சான்? குஷ்டரோகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சின்ன பொய் சொல்லலாமா வேணாவா? சொல்லக்கூடாது, கரெக்டா? உண்மைதானே? சரி, ஓகே. லாஸ்டா இந்த கேள்வி நான் உங்களுக்கு கேட்பேன், அப்போ மாட்டீங்க. அப்போஸ்தலரின் புஸ்தகம் இன்னொருத்தரை காட்டு, 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை. இது நமக்கு தெரிஞ்சதுதான். அனனியா சப்பீரா அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கணும் சிஸ்டர். நான் கதை மாதிரி சொல்றேன் உங்களுக்கு, சரிங்களா? அனனியா சப்பீரான்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட நிலத்தை வித்துட்டு அதுல ஒரு பங்கு, அதுல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அவங்க வச்சுக்கின்னு அப்போஸ்தலருடைய கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ பேதுரு கேட்கிறாரு, அனனியாவே இதை இவளுக்கு தான் வித்தியா அப்படின்னு கேட்கும்போது அவர் தான் சொல்லிடுறாரு, இவளுக்கு தான் சொல்லிடுறாரு. அப்போ ஆவியானவர் சொல்றாரு பேதுருவை கொண்டு, அதை விற்கிறதுக்கு முன்னாடி இது உன்னோடதான் இல்லையா? நிலத்துல ஒரு பெர்சன்டேஜ் நீ வித்து உனக்கு கொஞ்சம் ஒரு சில காரியங்களை நீ வச்சுக்கிறீங்க, அது விற்கிறதுக்கு முன்னாடி உன்னோடதான் இருந்தது, வித்த பிறகு உங்ககிட்ட தானே இருந்தது. அப்போ நீ ஆவியானவருக்கு விரோதமா, யாருக்கு விரோதமா? ஆனா யாருகிட்ட அவர் போய் சொன்னாரு? பேதுரு கிட்ட போய் சொன்னாரு. ஆனா இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? நீங்கள் ஆவியானவருக்கு விரோதமாய் போய் சொன்னது என்ன அப்படின்னு சொன்ன உடனே அப்போஸ்தலருடைய பாதத்துல விழுந்து ஜீவனை விட்டாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா பாருங்க, ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ரொம்ப ஃபயரா இருக்கும். அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அனுதினமும் நிறைய பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்களாம். அந்த நாட்கள்ல நிறைய பேர் பெருகிற இந்த டைம்ல ஒரு சின்ன போய் தான் ஆச்சு, உயிர் போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 மணி நேரத்துக்கு கழிச்சு அவங்க வைஃப் வராங்க, எதுவுமே தெரியாத மாதிரி. அப்ப கேக்குறாரு, அம்மா இதை இவளுக்கு தான் வித்தியா? ஆமாங்க, இவளுக்கு தான் வித்தேன். நிறைய பேர் பூமியில ஒருமனப்படுவாங்க, பாக்குறீங்களா? ஜெபத்துல ஒருமனப்படுவாங்க, ஒரு சில காரியத்துக்கு ஒருமனப்படுவாங்க. இவங்க எதுக்கு ஒருமனப்பட்டாங்க? பொய் சொல்றதுக்கு ஒருமனப்பட்டாங்க. ஆமாங்க, இவளுக்கு தான் வித்தேன். அப்ப அவர் சொல்றாரு, நீங்க 2 பேரும் பொய் சொல்ல ஒருமனப்பட்டது என்ன? யாருக்கு விரோதமா? ஆவியானவருக்கு விரோதமா. உன் புருஷனை அடக்கம் பண்ணவங்க நிக்கிறாங்க, அவர்கள் உன்னையே அடக்கம் பண்ண போறாங்கன்னு சொன்ன விதத்துல அப்போஸ்தலர் பாதத்துல விழுந்து ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க பெருசா ஏதாச்சும் பாவம் பண்ண மாதிரி தெரிஞ்சுதா? சொன்னது என்னது? ஒரே ஒரு பொய் தான். யாருக்கு விரோதமா பொய் சொன்னாங்க? சொல்லுங்க. சரி, தேவனுக்கு விரோதமா பொய் சொல்றாங்க, கரெக்டா? நம்ம பாட்டு பாடணும்ல, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். யார பார்த்து பாடுவோம்? அடே சொல்லுப்பா, ஏதோ பாட்டு. இது பொய்யா உண்மையாப்பா? அப்ப இது வரைக்கும் நம்ம உயிரோட இங்க உட்கார்ந்துக்கிட்டு யாரோட கிருபை? நிச்சயமா அவரோட கிருபை தான். ஹல்லேலூயா. இது நமக்கு ஈஸியா தெரியும். கர்த்தர் பார்த்துதான் இருப்பாரு, உட்காந்து பார்த்துதான் இருக்கிறாரு. என்னமா பொய் சொல்றான், என்னமா சூப்பரா சொல்ல மாட்டாரு, என்னமா பொய் சொல்றான். உமாக்காக தான் வாழறேன்னு சொல்லிட்டு அதே பிட்டு அங்க ஒரு பொண்ணுகிட்ட போய் போட்டிருப்போம், உனக்காக தான் வாழுறேன். நம்ம நம்பிட்டு இருக்கோம் அப்படியா சொல்லிட்டு அதே மாதிரி 10 பொண்ணுகிட்ட சொல்லியிருப்போம். நீங்களும் நல்ல பசங்க, உங்களை சொல்லல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மைதானா? இப்ப இந்த பாட்டு அப்ப நம்ம பொய்யா பாடுறோமா உண்மையா பாடுறோமா? பொய்யா தானே பாடுறோம். உண்மை நம்பி அந்த பொண்ணு சொல்லும், உண்மை நம்பி நான் வெட்கப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையாய் நடக்கிறவர் தான் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புடிச்சலாமா? பேசிட்டு இருக்கீங்களே, இதுவரையும் வசனம் புரியுதா? சரி, இன்னும் ஒருத்தரை பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். சரி, அதை நான் சொல்லிடுறேன், நல்லா கேட்டுங்க. ஏரோபயான்ற ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா கிட்ட போயிட்டு ஒரு தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அந்த காரியத்தை அவர் சொல்றாரு, அது நடந்துட்டு ஆண்டவர் தான் சொல்றாரு அந்த தீர்க்கதரிசி கிட்ட, கர்த்தர் பிரத்யட்சமா சொல்ற காரியம்,
நீ வந்து அங்க எதுவுமே குடிக்காத, எதுவுமே சாப்பிடாத, நீ போன வழியா வராம வேற வழியா போயிடுன்னு சொல்லிட்டாரு இந்த தீர்க்கதரிசி கிட்ட. யார்கிட்ட? தீர்க்கதரிசி கிட்ட, தேவ மனுஷன் ஊழியர்கிட்ட. அவர் என்ன சொல்றாரு? இதே சொல்லிடுறாரு, இந்த மாதிரி ஆண்டவர் நான் போவானான்னு சொல்லிட்டாரு, இங்க சாப்பிட வேணான்னு சொல்லிட்டாரு, தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு வேற வழியா போயிடும்னு சொல்லிட்டாரு. இந்த காரியம் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்களா கேட்டிருக்க மாட்டாங்களா இவர் சொன்னதை? சரி, இப்ப இவர் வேற இடத்துல போயிட்டாரு. இந்த சங்கதியை கேட்டு இன்னொரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, வயசான தீர்க்கதரிசி அவரு. சரியா? அவர் போயிட்டு அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஒரு முள்ளு மரத்தாண்ட நின்று அவர் இருக்கிறத பார்த்துட்டு, பாப்பா வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்றாரு? இல்ல இல்ல நான் சாப்பிட மாட்டேன். தேவன் என்ன சொன்னாருன்னா, நீங்க இந்த இடத்துல சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது, நீ வந்த வழியா போகாம வேற வழியா போயிடுன்னு சொல்லிட்டாரு. சரி, அவர்கிட்ட சொல்றாரு. அப்ப அந்த தாத்தா தீர்க்கதரிசி என்ன பண்ணாரு? இப்பதான் ஒரு தேவதூதன் வந்தான், வந்து ஆண்டோடைய வார்த்தை சொன்னா, நீ வந்து சாப்பிடாம இருக்கியா, கர்த்தர் வந்து என் வீட்டுல வந்து சாப்பிட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு சொன்னாரு சொல்லிட்டு போய் சொல்லிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் என்ன பண்ணிட்டாரு? வழக்கமா ஆண்டவர் தானே இவர்கிட்ட பிரத்யட்சமா பேசுறாரு. கர்த்தர்கிட்ட இருந்து எந்த ஒரு வார்த்தையும் ஆண்டவர் நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்காம யாரோ ஒருத்தர் சொன்னார் சொல்லிட்டு போயிட்டாரு. போன உடனே இந்த தாத்தா தீர்க்கதரிசி பொய் சொல்லிட்டாருல, அவருக்கு உண்மையான தீர்க்க தரிசனம் வெளிப்படுது. நான் உனக்கு சொல்லலையா, நீ போன இடத்துல சாப்பிடாம தண்ணி குடிக்காம வேற வழியா போன்னு சொன்னே, நீ இப்ப நீ சாப்பிட்டாயே, நீ என்ன பண்ண போற? சாக போற. ஹல்லேலூயா. இப்ப தாத்தா தீர்க்கதரிசியும் சொல்லிட்டாரு இந்த மாதிரி. லாஸ்டா இவர் சாப்பிட்டு கழுத்து மேல சேனை வச்சுட்டு கொடுத்துறாங்க. இவர் போறாரு. போகும்போது என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு சிங்கம் வந்து அவர் எதிர்பட்டு முறுத்தி போட்டுதான். கழுதையை ஒண்ணும் பண்ணலையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் பிரத்யட்சமா உங்ககிட்ட பேசுறாருன்னா, ஒரு ஊழியக்காரரை கொண்டு ஏதோ ஒரு காரியம் பேசுறாருன்னா, டவுட்னா நீங்க யார்கிட்ட கேட்கணும்? அவங்க கிட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கிட்ட கேளுங்க. இல்லைன்னா கர்த்தர் யாரை கொண்டு பேசுறாரு அவங்க கிட்ட கேளுங்க. அதை விட்டு தேவையில்லாத யாராவது வந்து இப்படி சொல்றாங்கன்னு வச்சுங்க, அவங்களை நம்பி போனா தெரியுமா இந்த காரியம் தான் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப போய் பேசுறது எல்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? போய் பேசுறது எல்லாம் எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் ஒன்றும் பிரவேசிப்பதில்லை. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள். பொய் சொல்றவங்க பரலோகத்துக்கு போக முடியுமா? பொய் சொல்றவங்க பரலோகத்துக்கு போக முடியுமா? சரி, ஓகே. இப்ப நம்மளும் எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பேசுறது முக்காவாசி பொய்யா தான் இருக்கும். இருக்கிற பிராக்டிகலா சொல்றேன். ஹல்லேலூயா. நம்ம பேசுறது எல்லாமே பொய்யா தான் இருக்கும். இந்த மொபைல் எவ்வளோடா, இந்த மொபைல் அங்கிருந்து வாங்கினா இங்கிருந்து வாங்கணும்னு சொல்லுவோம். நம்ம அங்க போயிருக்க மாட்டோம், இருந்தாலும் நாங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம விளையாட்டுக்கு சொல்ற காரியங்கள் எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்படும். தெரியுமா உங்களுக்கு? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு உபயோகிக்க வேண்டும் வேத வசனம் சொல்லுது. இப்ப பொய்க்கு புது பேர் வந்து உருட்டுன்னு, கரெக்டா? பசங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இப்ப நல்லா உருட்டுறான் பாரு சொல்லிட்டு அவன் உருட்டுறதுன்னு தெரியும், கூட சேர்ந்து சாட்டாவும் போடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பார்த்தா போய் பிதலாட்டம். இன்னும் ஒரு ஸ்டெப் போகும்போது லவ்வர்ஸா இருக்காங்களா? பையனை பையனை லவ் பண்ணிங்க, பொண்ணை லவ் பண்ணிங்க. இப்பெல்லாம் அதிகமா கேள்விப்படுறோம். அதெல்லாம் தெரியுமா? சிரிப்பதற்காக சொல்லலப்பா, நடந்து கொண்டிருக்கிற காரியம். இப்ப லவ்வர்ஸ் கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க, உனக்காக தான் நான் அதை பண்ணுவேன், உனக்காக நான் இதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன்னு சொல்லி சொல்லுவோம். லாஸ்ட்ல இன்விடேஷன் எடுத்து வந்து நீட்டு வந்தோம், என் கல்யாணத்துக்கு வந்துடாத. அவன் கேட்பான், அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். லாஸ்ட்னா இது பொய் தானே சொல்லி நீ ஏமாத்தி நின்றுருக்காங்க இத்தனை நாள். உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டு வருவேன், எல்லாத்தையும் விட்டு வருவேன், எல்லாத்தையும் விட்டு வருவேன், அப்படிலாம் பொய் சொல்லுவோம். சரியா? லாஸ்ட்ல எங்க பேரண்ட்ஸ், எங்க அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிறேன்ட்டாங்க, அதனால எங்க அம்மா விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லவ்வர்ஸ் அநேகமா நிறைய பேர் பொய் தான். உனக்காக நிலாவில தங்க வீடு கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு, அப்படியா? உனக்காக என் ஹார்ட்ல இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லுவான். எத்தனை பேர் உள்ள இருப்பாங்கன்னு தெரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இது யாரையும் கிண்டல்லாம் பண்ணலங்க, இருக்கிற பிராக்டிகல சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொய் சொல்லி யாரை ஏமாத்திக்கிறோம்? நம்மளே நாமளே ஏமாத்திக்கிறோம். யாரும் அது மேல என்ன பண்ணிக்குமா? மண்ண வரி போட்டுக்குமா? அப்ப சின்னதா பொய் சொன்னாலும் அது தப்பு தான். நான் இப்ப எதுக்கு இந்த காரியங்கள் கர்த்தர் உங்ககிட்ட பேசுறேன்னா, இனிமேல் நம்ம பொய் சொல்ல தேவையில்ல. அதுக்குன்னு யாராவது நம்மள நோண்டி கேட்டாங்கன்னா நீ சைலண்டா இருந்து போயிடு. ஒரு சில காரியங்கள் சொன்னா பிரச்சனைகள் ஆகணும், நீ சைலண்டா இருந்து போயிடு. பொய் சொல்ல இனிமேல் முயற்சி பண்ணக்கூடாது. பாவம் செய்யறவங்க தான் பொய் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன், பொய்யுரையாத தேவன். சிம்பிளா சொன்னா பொய் சொல்ல மாட்டார். பொய் பேசுகிறவர்கள், அருவருப்பானவர்கள், தீட்டானவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல போகவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கேட்கலாம், அப்ப எப்படி பொய் சொல்லாம எப்படிங்க வாழறது? பொய் சொல்லாம வாழ முடியாது அப்படின்னு கேக்குறீங்களா? கரெக்ட் தானே, பிராக்டிகலா தானே கேக்குறீங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் வச்சிருக்கிறார். மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் புரிஞ்சுதா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? சொல்லுங்க. யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியிலாவது பூமியின் பேரிலாவது வேறு எந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் சொல்ல கடவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுக்கலாமா? நம்ம பெரிய பாவத்தை டக்குன்னு இது பண்ண தேவையில்லை. உங்களை பாவத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கல. நம்ம உடனே முடியும்னா தெரியல எனக்கு, சரிங்களா? ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம முயற்சி பண்ணா பாவத்தை விட்டு விலகலாம். இன்னைக்கு டிசிஷன் எடுங்க, இனிமேல் நான் போய் சொல்ல மாட்டேன். கரெக்ட் தானே? எல்லாம் முழங்கால் படிக்கலாம் ஃபர்ஸ்ட். சரி, இப்போ போய் சொல்ல மாட்டேன் டிசிஷன் எடுக்கிறீங்களா? யாருக்கெல்லாம் ரொம்ப போர் அடிச்சிருக்கு மெசேஜ் சொல்லுங்க பாப்போம். பொய் சொல்லாம ஓ, இப்ப நான் சொன்ன வசனமே இப்ப ஃபாலோ பண்றீங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாத சொல்லிட்டு நவுந்துருங்க. அதனால இப்ப சைலண்ட் ஆயிட்டீங்க. முழங்கால் படிங்க. சிரிக்க தேவையில்ல, கர்த்தர் பார்க்கிறார், சரிங்களா? வேற விஷயம் கிடையாது. யாரையும் பார்க்காதீங்க, கண்ண முடியும். பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதையுண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதையுண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. நன்மை திருவயம் தொடர செய்கிறேன். நன்மை திருவயம் தொடர செய்கிறேன். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசுயா,
உம்மைவிட யாரும் இல்லை இயேசையா, உம்மைவிட யாரும் இல்லை இயேசையா, உம்மைவிட யாரும் இல்லை இயேசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், மிஞ்சினது ஒன்றும் இல்லை. வாழ்க்கையை தேவன் பரிசுத்தப்படுத்த விரும்புகின்றார். வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய பாவம் பொய் தான். அவர் பொய் உரையாத தேவனாய் இருக்கிறார். பொய் உரையாத தேவனாய் இருக்கிறார். அதே சாயலுக்கு நம்மை மாற்றத்தக்கதாக என்று நம்மோடு கூட தேவன் பேசியிருக்கிறார். பொய்க்கு விலக்கி காக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளிலே உன்னோடு கூட பேசுகிறார். ஒருவேளை வாலிப பிரயாயத்திலே தேவனை நினைக்கின்ற தேவ பிள்ளைகள் உன்னிடத்தில் இருக்கிற அசுசியை தேவன் விளக்க விரும்புகின்றார். பொய்யாத தேவன் சொல்லுகின்றார், நீ பொய் பேசாத வண்ணமாய் ஆண்டவரோடு கூட ஆண்டவரை எங்க வாழ்க்கையில் இந்த பொய்யை தகப்பனை பொய்க்கு பிதாவானவனுடைய இந்த சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு எங்களை உண்டாக்கி உருவாக்கி ரட்சிக்கத்தக்கதாக கல்வாரி மேட்டிலே எங்களுக்காக சகலத்தையும் இழந்து விட்டுவதற்கு நீராய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறான். ஒருவேளை கல்வாரிக்கு நீராய் முழங்கால் படியிட்டு இருக்கிறாய் என்ற அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வா. கர்த்தர் யோவானை பார்த்து சொன்னார், இதோ உன் தாய் அப்படி சொன்னது போல ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்க போற. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை உங்களை வைக்க போற. ஆண்டவருடைய தரிசனம் நீ அநேகர ஆண்டவருக்குள்ளாக அழைத்து வரத்தக்கதாக பொய் பேசிக் கொண்டிருந்த உன் நாவை தேவன் புதிதாக்குகின்றார். தேவனுடைய கல்வாரி ரத்தம் மேல ஊற்றப்படுது. ஆண்டவரோடு ஆண்டவரே, என் தகப்பனுக்கு விரோதமாய் பொய் பேசியிருப்பேன், என் தாய்க்கு விரோதமாய் பொய் பேசியிருப்பேன். ஏதோ தகப்பனே, என் சகோதரர்களுக்கு விரோதமாய் சகோதரிகளுக்கு விரோதமாய் ஏதோ பொய் பேசியிருப்பான். ஆண்டவரே, வாலிப பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பொய்கள் உன் வாழ்க்கையில், எத்தனை நேரத்தை பாவத்திலே கழித்திருக்கிறார், எத்தனை காரியங்கள் இதோ பொய் பேசுகின்றவனுக்கு நீ செவி கொடுத்திருக்கிறாய். ஆண்டவரோடு கூட ஆண்டவர், நீங்கள் பெற்றோருக்கு விரோதமான பொய் பேசாதபடி, நீங்களை நம்புகின்றவர்களுக்கு விரோதமாய் பொய் பேசாதபடி, தேவன் என்னை பார்க்கின்றார் என்ற அந்த பயமும் நடுக்கவும் எங்களை பற்றி பிடிக்கத்தக்கதாக தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர். வல்ல கரம் வந்து ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கட்டும். விசேஷித்த விதமாய் தங்களை ஒப்பு கொடுக்கின்ற, ஏதோ போய் பேசக்கூடாது, இனி என் நாவல போய் வரக்கூடாது, ஏதோ பொய்யை முழுதுமாய் நாவல இருந்து எடுத்து போடுங்க என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது தேவனுடைய மகா பிரசன்னம் கடந்து வரட்டாண்டவர். தேவனுடைய மகா பிரசன்னம் கடந்து வரட்டும். ஆவியானவர் தேவனுக்கு பிரியமாய் உன்னதத்திலிருந்து ஒத்தாசையை பெற்றுக் கொண்டவர்களாய், கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கின்றவர்களாய், தரிசனம் என் மீது விழுந்திருக்கிறது என்ற அந்த விசுவாசத்தோடு கூட அந்த பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்தி நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றார். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளும் நினைவு கூறுகின்ற கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி தொடர்ந்து நடத்துங்க. மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.